யாரு நல்ல தகப்பன்? ஆ, இயேசு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய பூமியில இருக்கிற தகப்பன் வேணா சம்டைம் ஃபெயில் பண்ணிரலாம். உண்மையா இல்லையா? அநேக வேளைல ஃபெயில் பண்ணிரலாம். ஆனாலும் நம்மளுடைய பரலோகத்தின் தகப்பன், அவர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவர், நல்லவராய் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, இதோ இந்த ஆண்டவரை ஆராதனைக்குள்ளாக எங்களை கூட்டு வந்தமைக்காக நன்றி. இங்க ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளோடு கத்தர் இந்த ராத்திரி வேளையில நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே அப்பா, அது ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. அது போய் வெறுமையாய் திரும்பாத படிக்க ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே அது வேறுண்டு பட ஆண்டவரே, விதைக்கப்பட ஆண்டவர் கத்தர் உதவி செய்வீராக. மாற்றலை கொண்டு வாங்க. இன்றைக்கு ஆண்டவரே இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற இந்த விசேஷித்த வார்த்தையானது ஆண்டவரே அப்பா, இப்படியாக ஆண்டவரே இவர்கள் மத்தியில ஆண்டவரே கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் ராஜாவே. உம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு செவிகளையும் கத்தர் திறப்பீராக, இருதயத்தையும் கத்தர் திறப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபித்து கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அநேக தகப்பன்மார்கள் நம்ம மத்தியில இன்றைக்கு காணப்படல. ரொம்ப வருத்தமா இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு குடும்பத்தோட கண்டிப்பாகவே அவங்க எல்லாரும் கொண்டாடுவாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நம்முடைய பரலோகத்தி தகப்பனின் அன்பை குறித்து? எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமானவர் அவரு. ஆமென், ஆமென். சோ உங்க மத்தியில இன்றைக்கு நான் என்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிற முன்பாக உங்க மத்தியில ஒரு கதையை நான் சொல்ல இருக்கிறேன். இது மூலியமா நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். என்ன கதைன்னா, இங்க ஒரு தகப்பன் இருக்கிறாராம். அவர் எப்பொழுதுமே ஒரு நாற்காலியில வீட்டு கண்ணாடி பகுதியில எப்பொழுதுமே அமர்ந்திருப்பாராம். அன்றன்றைக்கும் ஒரு நாற்காலி எடுத்து போட்டு, கண்ணாடி இருக்குல்ல, வீட்டு விண்டோ இருக்குல்ல, அங்க அப்படியே உட்கார்ந்திருப்பாராம். அப்ப ஆ பிள்ளைங்க கேட்டாங்களாம், "ஏன் அப்பா எப்பொழுதுமே வந்து நாற்காலி போட்டு இந்த விண்டோவே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கண்ணாடி வெளிய யார் வரா, யார் போறா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க" அப்படின்னு. அப்ப அதுக்கு அந்த தகப்பன் சொன்னாராம், ஏன்னா யாரு வராங்க, யாரு போறாங்கன்னு நான் எப்பொழுதுமே இங்க உட்கார்ந்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்று தகப்பன் சொல்றாராம். தகப்பன் சொல்றாரு. ஓகே. அப்போ பல வருடம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தகப்பன் வந்து மரித்து போறாரு. அதாவது அந்த ஃபாதர் இறந்து போறாரு. அப்ப அந்த பிள்ளைங்க வந்து அவர் என்ன சாதனை செஞ்சாரு, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாருன்னு அவங்க அத யோசிக்க கிடையாது. ஆனாலும் என்ன யோசித்து பார்த்தாங்கன்னா, என்ன அவங்களுக்குள்ளாக ஞாபகம் வந்துச்சுன்னா, தகப்பன் எப்பொழுதுமே அங்க உட்கார்ந்து காத்திருந்தாரு, காத்திருந்தாரு. உட்கார்ந்து காத்திருந்தாரு. எங்க காத்திருந்தாரு? அந்த விண்டோ, கண்ணாடி பகுதியில உட்கார்ந்து காத்திருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? அன்பாக இருந்தாரு, வர வைத்தாரு. ஏன்னா அதுதானே சொல்றாரு, யாரு வராங்க, யாரு போறாங்க அப்படின்னு நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன், காத்து கொண்டிருந்தேன். அதுதான் அவங்க பிள்ளைங்களுக்கு ஞாபகத்துல வந்துச்சாம். அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்ம தேவன், அதாவது நம்முடைய தகப்பன், பரலோகத்தின் தகப்பனுடைய அன்பு கூட அவரும் எப்பொழுதுமே தன்னுடைய கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறாராம். எப்பொழுது அவருடைய பிள்ளைங்கள் வருவாங்க, எப்ப அவங்களுடைய மகன் வருவாங்க, மகள் வருவாங்க என்று காத்து கொண்டிருக்கிறாராம். எப்படி அன்பாக எதிர்பார்ப்போட வர வைக்கிறாராம் இந்த தகப்பன். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம், நம்மளுடைய பரலோகத்தின் தகப்பனுடைய அன்பை குறித்து. இன்றைக்கு என்னுடைய மெசேஜோட டைட்டில் வந்து தி ஃபாதர்ஸ் லவ், தகப்பனுடைய அன்பு. எத்தனை பேத்துக்கு சின்ன வயசுல இருந்தே தகப்பனுடைய அன்பு பெற்றதே இல்லை? ஆமென். ஆனாலும் நம்மளுக்கு பரலோகத்தின் தகப்பன் இருக்கிறார். அவருடைய அன்பு தணிந்தே போகாதான். அவருடைய அன்பு மாறவே
மாறாதான். அது ஒரு ப்ராமிஸ், அது ஒரு வாக்குத்தத்தம் நம்மளுக்கு அவரு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆமென். அநேக பேத்துக்கு தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாத மாதிரியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இருக்கிறாங்க தானே? இருந்தும் இல்லாத போல இருக்கிறது. இருந்தும் தகப்பனுடைய அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சில பேரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற வேளையில நம்முடைய பரலோகத்தின் தகப்பனுடைய அன்பு எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறது. அது ஒன்று மட்டும் அவர் நம்மளுக்காக வைத்து போயிருக்கிறார். அது மட்டும் மாறாததாய் இருக்கிறது. ஆமென். சோ எங்க என்ன நம்ம பார்க்க போறோம்னா, எப்பொழுதுமே நம்ம இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம். இந்த கதையை நம்ம கேட்டிருப்போம். கெட்ட குமாரன் கதை எத்தனை பேத்துக்கு தெரியும்? சண்டே ஸ்கூல் கதை. நானும் சண்டே ஸ்கூல்ல வளர்ந்து வந்தேன். நிறைய தடவை கேட்டிருக்கேன். பாஸ்டர்களும் நிறைய ப்ரீச் பண்ணியிருக்காங்க. கெட்ட குமாரன், கெட்ட குமாரன். ஏன் கெட்ட குமாரன்? அந்த பையன் ரொம்ப கெட்டவனா? இல்லையே. அவன் என்ன பண்ணான்? எனக்கு வேண்டிய அந்த சொத்த குடுங்க, நான் பாட்டுக்கு போறேன். அதனால கெட்டவனா ஆயிருவாங்களா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாராம். பட் ஆனாலும் இங்க நம்ம அந்த கெட்ட குமாரன் நம்ம பார்க்காம அந்த தகப்பனை நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு. எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா அந்த கதையை குறித்து. லூக்கா புத்தகத்துல 15வது அதிகாரத்துல 11ல இருந்து 32 நீங்க வீட்ல போய் படிக்கலாம். எத்தனை பேத்துக்கு அந்த கதை தெரியாது? தெரியாதவங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்ல தெரியாதுன்னா சொல்லுங்க. நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். எத்தனை பேத்துக்கு தெரியாது? டேனியலாக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இந்த கேர்ள்க்கு தெரியாது. ஓகே. கெட்ட குமாரன் கதை என்னன்னா, இந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல ஓகே. ஒரு பட்டணத்துல ஒரு அப்பா 2 மகன்கள் இருந்தாங்க. அம்மா அந்த பைபிள்ல போடவே இல்ல. அம்மா அந்த பிக்சர்லயே காணோம். எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. மேபி வேலையா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ என்ன நடக்குதுன்னா, இந்த 2 குமாரங்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு மூத்தவரு, ஒண்ணு சிறியவரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த சிறியவர்னா எப்பொழுதுமே வீட்ல கொஞ்சம் சுட்டியா இருப்பாங்கல்ல, ராங்கியா இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். ஓகே. ஏன்னா மூத்தவங்கன்னா கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க. அப்ப இந்த இளையவர் என்ன சொல்லுவாரு, "அப்பா என்னுடைய சொத்தை எனக்கு குடுங்க." இந்த காலத்துல நடக்குது. ஒரு ஒரு வயசு வந்துட்டோனே, "எனக்கு வேண்டிய சொத்தை எனக்கு குடுத்துருங்க. நான் பாட்டுக்கு போறேன். நான் தனியா இருந்து வாழ்ந்துக்கிறேன்." அப்படின்னு அநேக இடத்துல நடக்கிறது. அப்ப இந்த மகனும் அப்படிதான் சொல்றாரு. "எனக்கு வேண்டிய சொத்தை எனக்கு குடுங்க. நான் போறேன்." அப்படின்னு. அப்ப தகப்பனும் சரி குடுத்துருவாரு. குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவரோட பேக்க துணியெல்லாம் தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருவாரு. பயணத்துக்கு போயிருவாரு. ஹாலிடே. ஃப்ரெண்டு கூடலாம் போயிட்டு சுத்திட்டு அவருக்கு கிடைச்ச அந்த பணத்தெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாரு? முடிச்சிருவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒண்ணுமே இல்லையே. என்ன பண்றது? எப்படி செலவு பண்றது? எப்படி சாப்பிடுறது? கையில காசு இல்ல. அப்ப போய் வேலை தேடுவாரு. வேலை தேடி வேலையே கிடைக்காது. வேலை கிடைக்காது. கடைசியில எங்க அவருக்கு வேலை கிடைக்கும்னா, பன்னி மேய்க்கிற இடத்துல தான் அவருக்கு வேலை கிடைக்கும். சரி பரவால்ல, இங்கேயாவது வேலை கிடைக்குதே, அதுல வர்ற ஒரு சாப்பாடாவது நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்னு, அந்த ஒரு நிலைமையில நிக்கிறாரு இந்த இளைய மகன். அதுதான் கெட்ட குமாரன். ஓகே. இளைய மகன் நிக்கிறாரு. ஓகே. அந்த பன்னிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவருக்கு பசி. சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அட்லீஸ்ட் அவர் யோசிக்கிறாரு, இந்த பன்னிக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டே அந்த சாப்பாடே நானும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு. அந்த ஒரு நிலைமையில நிற்கிறப்ப தகப்பனுடைய வீடு அவரு நினைத்து பார்க்கிறாரு. என் தகப்பனுடைய வீட்டுல எந்த குறையுமே இல்லையே. அந்தந்த நேரத்துக்கு ஆகாரம் வரும். சொகுசா உட்கார்ந்திருக்கலாம். ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. பணம் வரும், சாப்பாடு வரும், எல்லாமே வரும். யோசிச்சு பார்க்கிறாரு. அந்த இடத்துல. எங்க? பன்னிய மேய்த்துக்கொண்டு சாப்பாட்டு குடுத்துட்டு இருக்கிற இடத்துல. அப்பொழுது அவருக்குள்ளேயே ஒரு சத்தம். பரவால்ல, நான் எங்க அப்பாகிட்டயே நான் போயிடுறேனே. எங்க அப்பா வீட்டுக்கே நான் திரும்பி போயிடுறேனே அப்படின்னு கிளம்புவாரு. கிளம்பி போவாரு. அப்ப இங்க தகப்பன் என்ன பண்றாரு? வெளிய நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற தகப்பன் மாதிரி தான் அவரும் எப்பொழுதுமே வெளிய நின்று பார்த்து கொண்டிருக்கிறாரு. பையன் தூரத்துல வர்றத தகப்பன் கண்டு, தகப்பன் ஓடுறாரு மகனை தேடி. பையன் ஓடி வர கிடையாது. தகப்பன் ஓடுறாரு மகனே போய் அணைக்கிறதுக்கு. அந்த தூரத்துல இருந்தே பார்த்து அந்த தகப்பன் போய் அணைத்து முத்தமிட்டு அவரை அழைத்து வராரு. எங்க அழைத்து வராரு? வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு வர முன்பு ஊழியக்காரங்களால், அதாவது அவரோட வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு, என் பையன் வந்திருக்கான், நம்ம இன்னைக்கு கொண்டாட போறோம், அவருக்கு இதெல்லாம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாரு. கொண்டாடிட்டு இருக்கிறப்ப மூத்த மகன் இருக்கிறார்ல,
பொறுப்பானவர். அவர் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப, அப்ப அவர் வந்து கேட்கிறாரு, "வீட்ல என்ன நடக்குது? அப்படியே தடபடவா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கே என்னமோ" அப்படின்ட்டு. அப்ப வேலைக்காரங்க சொல்றாங்களாம், "உங்களுடைய சின்ன தம்பி, அதாவது சின்ன தம்பி வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. அப்பா வந்து கொண்டாடுறாரு. கோழிலாம் வெட்டி, ஆடெல்லாம் வெட்டி கொண்டாடுறாரு" அப்படின்னு. அப்ப பெரிய பையனுக்கு வந்து கோபம். என்ன கோவம்னா, "அப்பா கூட இருக்கிறேனே ஒவ்வொரு நாளும், எனக்கு இந்த மாரி செய்யவே கிடையாதே. அது ஏன் தம்பிக்கு என்று செஞ்சிருக்கிறாரு" அப்படின்னு அந்த கோவம். அப்ப அப்பா வந்து சொல்லுவாரு, "தகப்பன், நீ எப்பொழுதுமே என் கூட தான் இருக்கிற. அப்ப எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான். ஆனா இவனோ போனான். போய் காணாம ஆயிட்டான். திரும்பி வந்தான்" அப்படின்னு. இதுதான் கதை. புரிஞ்சுச்சா கதை? எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருவீங்களா? ஓகே. ஸோ இதுதான் இந்த கதை. ஓகே. இந்த இடத்துல நம்ம பையன் போறாரு, வராரு எல்லாம் நம்ம கேட்டோம். ஆனாலும் இந்த தகப்பன பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப வேலையில இந்த தகப்பனை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா அவரு கொஞ்சம் சீன்ல தான் வந்துட்டு போறாரு. அதாவது இங்க நிக்கிறாரு, சொத்த குடுக்குறாரு. அப்புறம் அவர பத்தி பேச கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு உங்க மத்தியில இந்த தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய இருதயத்தை பத்தி நான் பேச வருகிறேன். யாரையும் ஹர்ட் பண்ணல. நான் பரலோகத்தின் தகப்பனை பத்தி நான் பேச வருகிறேன். ஏன்னா ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன், "என்ன ஆண்டவரே பேசுறது?" அப்பதான் இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த கதைய ஆண்டவர் எனக்கு காட்டினாரு. அதாவது தகப்பனுடைய இருதயம், தகப்பனுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு இந்த கதையில பிரதிபலிக்கிறாரு. எப்படின்னா, தகப்பன் எப்படி அந்த மகன் வந்து என்கிட்ட என்னோட சொத்த குடுங்க. அங்கிள் தர்மா வந்து உங்கள்ட்ட என்னோட சொத்து குடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எழுதி வச்சுட்டீங்களா? அவர் எழுதி வச்சுட்டாராம். ஆனாலும் உங்க இருதயம் எப்படி இருக்கும்? உங்க மனது எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். அதே போல தான் இந்த தகப்பனுடைய இருதயம் கூட வேதனையா இருக்கும். என் மகன், என் கூட இருந்தவன், நான் தூக்கி வளர்த்த ஒரு மகன், என்கிட்டயே என்னோட சொத்தெல்லாம் குடுங்க என்று கேட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்றப்ப, அந்த தகப்பனுடைய இருதயம் உடைந்து போயிருக்கும். ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு. ஆனாலும் தன் மகனுடைய விருப்பத்துக்கு மீறாக அவர் எதுவுமே செய்யாம மகனை அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா அந்த தகப்பனுக்கு தெரியும், ஒரு நாள் இல்ல ஒரு நாளு தன் மகன் திரும்பி தகப்பன் இடத்துல வருவார் என்று. அதே போலதான் நம்மளும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அநேக வேளையில நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை தேடி வரோம். அப்புறம் வேணான்னா நம்ம போயிடுறோம். அப்புறம் திரும்பி வரும். ஆண்டவரே நீங்க வேணும் எனக்கு. எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கே. இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. நம்ப தகப்பன தேடி வரோம். யாரு? பரலோக தகப்பன். ஆனாலும் அவரு நம்பள புறக்கணிக்காம, திறந்த கரங்களோட அவரு நம்பள அணைத்துக் கொள்றாராம். அதே மாரி தான் இந்த கதையிலயும் அந்த தகப்பன் காத்துட்டு இருக்கிறாராம் தன் மகனுக்கு. அதுதான் 1வது காரியம். தகப்பனுடைய அன்பு என்ன பண்ணும்னா, வெயிட் பேஷன்ட்லி. பொறுமையோட காத்திருக்கும். நம்ம பரலோக தகப்பன் அப்படிதான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்காரு. எப்ப வருவாங்க என் மக? எப்ப வருவாங்க என் பையன்? என்ன தேட வருவாரு? என்ன நோக்கி வருவாரு என்று ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்திருப்பாராம். அதே மாரி தான் இந்த கதையில தகப்பன் தன் மகன் போயிட்டாரு. கிளம்பி போயிட்டாரு. ஆனாலும் தகப்பன் எப்பொழுதுமே வெளிய அந்த கதவு வாசல்கிட்ட நின்னு பார்த்து கொண்டே இருப்பாரு. எத்தனை வருஷம் ஆணுச்சுன்னு தெரியாது, எத்தனை நாள் ஆணுச்சுன்னு தெரியாது, எத்தனை மாதம் ஆணுச்சுன்னு தெரியாது. ஆனாலும் தகப்பன் காத்து கொண்டே இருந்தாரு. அதனாலதான் மகன் தூரத்துல இருக்கிறப்ப தகப்பன் ஓடி போறாரு. அதுதான் இந்த பரலோகத்தின் தகப்பனுடைய அன்பா இங்க காணப்படுகிறது. ஆமென். தகப்பன் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் மறவாமல் பார்த்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க வருவீங்களா? நீங்க வருவீங்களா? என் மகன் வருமா? என் மகன் வருவாரா? அப்படின்று எப்பொழுதுமே அவரு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா தகப்பனுடைய அன்பு எப்பொழுதுமே விட்டு கொடுக்காது. doesn't give up. The love of father does not give up. ஆமென். அவர் விட்டே கொடுக்க மாட்டார் அவருடைய அன்பை. ஆமென். 2வது அவருடைய அன்பு, அவருடைய இருதயம் எப்பொழுதுமே என்னது ரெஸ்டோரேஷனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோமா. ரெஸ்டோரேஷன் என்னன்னா சீரமைப்பு. அதாவது நீங்க மறுபடியுமா புதிதாக்கப்படும்படியாக அவருடைய இருதயம் காணப்படுகிறதா இருக்கிறது. நீங்க அழிந்து போனோம் என்று அவருடைய இருதயம் கிடையாது. எப்பொழுதுமே
நித்திய ஜீவனை அடையும்படியாக, நல்ல வாழ்க்கையை வாழும்படியாக தான் அது தகப்பனுடைய இருதயமாய் காணப்படுகிறது. அதே போலதான் நம்மளோட பரலோக தகப்பன் ஒரு பாவி மனம் திரும்பி வரப்ப எப்படி அவருடைய இருதயம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும், அந்த அந்த இருதயம் அதுதான் அவருடைய அன்பாய் காணப்படுகிறது. ஆமென். ஸோ எங்க நீங்க பார்க்கலாம் 2 பேதுரு 3:9 நீங்க வீட்ல போய் படிக்கலாம். 2 பேதுரு 3:9 the Lord is patient. அவர் பொறுமையா இருக்கிறார். எதற்காக? எந்த ஜனங்களும் அழிந்து போகாதபடிக்கு அவரு பொறுமையாய் காத்திருக்கிறாராம். அடுத்தது சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருங்கள், அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென். ஸோ அவர் எப்பொழுதுமே எதிர்பார்த்து உங்களுக்காக காத்திருக்கிறார், பொறுமையோட காத்திருக்கிறார். அதுதான் தகப்பனுடைய அன்பாய் காணப்படுகிறது. எப்படி அந்த இளைய மகனுக்கு தகப்பன் காத்திருந்தாரோ, இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் எப்பொழுதும் திறந்த கரங்களோட காத்திருக்கிறார். இன்றைக்கு வருவோமா, நாளைக்கு வருவோமா? அநேக வேளையில தேவனுடைய அன்பை விட்டு நம்ம ஓடி போகிறோம், ஏன்னா சூழ்நிலைகள் பிரச்சனைகள்னால. ஆனாலும் தேவனுடைய அன்பு எப்பொழுதுமே நமக்காக காத்திருக்கிறதா இருக்கிறது. ஆமென். 2வது, தகப்பனுடைய அன்பு முழுமையாய் நம்மை மன்னிக்கும், forgives completely. 2வது, எஸ், தகப்பனுடைய அன்பு என்ன பண்ணுனா நம்மளை மன்னிக்குமா. எப்படி இந்த தகப்பன் இந்த கதையில நம்ம பார்த்தோம், தன்னுடைய மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல நம்மளுடைய பரலோகத்தின் தகப்பன் எவ்வளவுதான் நம்ம தவறு பண்ணாலும் குற்றங்கள் பண்ணாலும் அவரு நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய பூமியின் தகப்பன் வேணா நம்ம தவறு செய்து இந்த மாதிரி கெட்ட குமாரன் மாதிரி நம்ம போயிட்டாலும் திரும்பி வராதன்னு சொல்லிடுவாங்க. இந்த வாசப்படியே மிதிக்காத, திரும்பி என் மூஞ்சில முழிக்காத, வீட்டுக்கு வந்துடாத, அப்படித்தானே சொல்லி அனுப்புவாங்க. அநேக வேளை நம்ம தவறு செஞ்சுட்டா, பாவம் செஞ்சுட்டா, என்னை பார்க்காத, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க. ஆனாலும் நம்முடைய பரலோக தகப்பன் அப்படி கிடையாது. எத்தனை தடவை நம்ம இந்த சபையை விட்டு நம்ம வெளியே போயிருப்போம், திரும்பி வராம பல வருஷம் கழிச்சு திரும்பி வருவோம். அதனால தேவன் வராதன்னு சொல்லிட்டாரா? இல்ல, எப்பொழுதுமே திறந்த மனதோட அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வரா இருக்கிறார், மன்னிக்கிறவரா இருக்கிறார். அதேதான் இன்றைக்கு அவர் அவருடைய அன்பு என்னன்னா நம்மளை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஆமென், ஆமென். தன் மகன் வாய் திறந்து மன்னிப்பு கேட்கிற முன்பாகவே தகப்பன் என்ன பண்ணிட்டாரு? ஏற்றுக்கொண்டார், அணைத்து கொண்டார். இதுதான் தகப்பனுடைய அன்பா காணப்படுகிறது, இருதயமாய் காணப்படுகிறது. தேவன் மன்னித்தார்னா புக்ல எழுதி வச்சுக்க மாட்டாரு. God won't take record of your wrong doing. அந்த புத்தகத்துல நம்மளாவது ஞாபகத்துல வச்சிருப்போம், ஓ நீ இப்படி பண்ணல, நீ முன்னால இப்படி செஞ்சல, உனக்கு மன்னிப்பு இல்லை, நம்ம வாயில சொல்லுவோம், ஆனாலும் மறக்க முடியாது. ஆனால் தேவனுடைய காரியங்கள்ல தேவனுக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அதனாலதான் என்ன 1 யோவான் 1:9 சொல்கிறது, அவரு என்ன எப்படியா இருக்கிறாரா, நம்ம நாவால அறிக்கை செய்கிறப்ப நம்மளுடைய தவறுகளை அவரு மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். ஸோ இன்றைக்கு நம்ம அவரை விட்டு தூரமா போயிருக்கலாம், தவறு பண்ணி அவரை வெறுத்து தள்ளி இருக்கலாம். ஆனாலும் அவர் மறுபடியுமாக உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதே மாதிரிதான் சங்கீதம் 103:12 சொல்கிறது, எவ்வளவு தூரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், ஓகே, மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அந்த தூரத்துக்கு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவரு விலக்கி போடுகிறாராம். வீட்டுல போய் படிங்க இந்த வசனங்கள்லாம், எப்படி தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்பாய் காணப்படுகிறார். எவ்வளவு வேலையில நம்ம அவரை விட்டு விலகி இருக்கிறோம், அநேக வேலையில நம்ம அவரை வெறுத்து தள்ளி இருப்போம், ஆனாலும் அவர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? மனம் திரும்புவதனால் பாவ மன்னிப்பு உண்டாகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த ராத்திரி வேளை நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், அந்த தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆமென். அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, அவர் என்னை அரவணைப்பாரா என்று உட்கார்ந்து இருக்கலாம். ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் எப்பொழுதுமே உங்களுக்கும் எனக்குமாய் காணப்படுகிறது. அவர் எப்பொழுதுமே மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். 3வதாக இந்த கதையில மூலியமா நம்ம பார்த்தோம் என்றால், தகப்பனுடைய அன்பு ரெஸ்டார்ஸ் ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளங்களை மீட்டு கொடுக்கும். இந்த மகன் தன் தகப்பனை விட்டு போறாரு. தகப்பனை விட்டு போறப்ப அந்த சன்ஷிப் இழந்து போறாரு. அதாவது மகன் என்ற அந்த உரிமையை அவரு
இழந்து போறாரு. ஆனாலும் நம்முடைய பரலோக தகப்பன் கடைசியில என்ன நடக்குதுன்னா, அந்த தகப்பன் இடத்துல திரும்பி வரப்ப அந்த தகப்பன் அந்த சன்ஷிப், அந்த மகன் என்ற அந்த உரிமையை மறுபடியுமாக திருப்பி கொடுக்கிறார். அவர் திரும்பி எப்படி வந்தாரு? ஒரு வேலைக்காரன் போல வந்தாரு. ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து போய் வந்தாரு. ஆனாலும் தன் தகப்பன் அதை வெறுத்து தள்ளாமல் தன்னுடைய மகன் என்று மறுபடியுமாக அணைத்துக் கொண்டார். அந்த மகன் அந்த சன்ஷிப்பை எப்படி ரெஸ்டோர் பண்ணார்? முதலாவது என்ன பண்ணாரு? ஆடையை போட சொன்னாரு. ஆடை என்னத்தை குறிக்குது? அந்த ரோப். ஓகே, என்னத்தை குறிக்குது? ஹானர் அண்ட் அக்செப்டன்ஸ், கனம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். நீர் என்னுடைய மகன், நீர் என்னுடைய மகள் என்று அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரிதான் நம்மளும் ஓடி போய் திரும்பி வருமா? ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ரோப், அந்த ஆணையை நம்ம மேல போட்டு நம்மளுக்கு அந்த கனத்தை கொடுக்கிறார். உலகம் வேணா நம்மள தூஷித்து தள்ளி இருக்கலாம், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று. ஆனாலும் பரலோகத்தை தகப்பன் இடத்துல நம்ம வருகிறப்ப அவர் நம்மளை அணைத்து கொண்டு நம்மளுக்கு வேண்டிய அந்த கனத்தை, அந்த மரியாதையும் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். ரெண்டாவது என்ன பண்றாரு? மோதிரத்தை போடுறாரு. மோதிரத்தை என்னத்துக்கு போடுறாரு? அது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அத்தாரிட்டி அண்ட் பிலாங்கிங், அதிகாரம் மற்றும் சொந்தமாக்குதல் என்று ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. நீ எனக்கு சொந்தமானவன், உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். என்ன அதிகாரம்? மகன் மகள் என்ற அதிகாரத்தை தகப்பன் மறுபடியும் நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர் எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். பண்ணி மேய்க்கிற இடத்துல இருக்கிறப்ப அவர் ஒரு வேலைக்காரன் போலதான் இருந்தாரு. மகன் என்ற அந்த உரிமை அவர் விட்டு போயிருச்சு. ஆனாலும் தகப்பன் இடத்துல வருகிறப்ப தகப்பன் மோதிரத்தை போட்டு அந்த ஆணையை போட்டு, நீர் என்னுடைய மகன், நீர் எனக்கு சொந்தமானவன் என்று தகப்பன் மறுபடியுமாக அந்த அடையாளத்தை அவருக்கு மீட்டு கொடுக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கலாம். அடையாளமே இல்லை, எனக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லை, நான் யாருக்கு பிள்ளை, யார் என்னுடைய அம்மா, அந்த அடையாளமே இல்லைன்னு நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம அவருடைய குமாரன் குமாரத்திகளாய் இருக்கிறோம். அப்படித்தான் வேதத்துல போட்டிருக்கு, நீங்க அனைவரும் தேவனுடைய குமாரன் குமாரத்திகள். ஆமென், ஆமென், ஆமென். புரிந்ததா இது வரைக்கும்? ரெண்டாவது. மூன்றாவது, நம்மளுக்கு அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? பாதரட்சி, அதாவது சாண்டல்ஸ். ஓகே, போட்டு விடுறாரு தகப்பன். எதற்காக? அது என்ன அடையாளமா இருக்கிறதுனா, மகன்கள் அதாவது குமாரன்கள்னா பாதரட்சியை போடுவாங்களாம். வேலையாட்கள் அப்படின்னா பாதரட்சி இல்லாமல், அதாவது வெறும் கால்கள்ல நடக்குவாங்களாம். அந்த இஸ்ரேல் தேசத்துல அப்படிதான் இருப்பாங்களாம். வேலையாட்கள்னா அவங்களுக்கு சாண்டல்ஸ், பாதரட்சி எதுவுமே கிடையாதான். வெறும் காலைகளே தான் அவங்க நடந்து வேலை செய்வாங்களாம். ஆனாலும் ஒரு மகன் என்று சொல்றப்ப அவரு பாதரட்சி, அதாவது ஸ்லிப்பர், சாண்டல்ஸ் போட்டுட்டு தான் ஆகணும். ஸோ அதனால இந்த 3 காரியங்களை தகப்பன் மறுபடியும் தன் மகனுக்கு அவரே மீட்டு கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேத்துக்கு இந்த அடையாளம் மறுபடியும் மீண்டு கொடுக்கப்பட வேண்டும்? அடையாளமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். மறுபடியும் நீங்க அந்த கனத்தையும், அவருக்கென்று சொந்தமான மகன் மகள் என்று அந்த அடையாளத்தையும் அதிகாரத்தையும், நீங்க தான் அவருடைய மகன் மகள் என்று அந்த சொந்தத்தையும் அவர் கொடுக்க இருக்கிறார். ஆமென். இந்த இளைய மகன் போல நம்மளும் சுற்றி திரிந்து மறுபடியும் தேவனிடத்துல வருகிறோமா? நம்பிக்கை இழந்துடாதீங்க. அவர் இருக்கிறார். அவருடைய அன்பு எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆமென். எப்பொழுதுமே தேவன் எதெல்லாம் உடைந்து போனதோ, டேமேஜ் ஆனதோ, சேதமானதோ, அதை அனைத்தும் தேவன் மறுபடியும் கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா அதுதான் அவருடைய இருதயமாய் காணப்படுகிறது. மனுஷன் சொல்லலாம், நீ ஒன்னதுக்கும் உதவாதவன், உன் வாழ்க்கையில எதுவுமே நன்மையா நடக்காது, நீ இப்படி பண்ணிட்ட, குடும்பத்துக்கு விரோதமா செஞ்சிட்ட, தகப்பனுக்கு விரோதமா செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நம்முடைய பரலோக தகப்பன் அவர் நம்மளை அப்படி பாராமல், என் மகன் என் மகள் அவங்களுக்கு வேண்டியதை அவர் திரும்பியும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். கிறிஸ்துவின், அதாவது பரலோகத்தின் தகப்பனுடைய அன்புல தான் நம்முடைய அடையாளம் காணப்படுகிறது.
இது உண்மையாவே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நான் ப்ரிப்பேர் பண்றப்ப என்னுடைய அடையாளம் என் தகப்பனுடைய அன்புல காணப்படுகிறது. ஆமென். ஏன்னா அவருடைய அன்பு மேலானது. அவர் நம்மளை நேசித்தனால தான் நம்மளுக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் நம்மளை நேசிக்கலைன்னா மரித்திருப்பாரா? இல்ல. எந்த தகப்பனாவது மரிப்பாங்களா தன் பிள்ளைகளுக்காக? கேள்விக்குறி. ஆனாலும் நம்முடைய இயேசு, அதாவது பரலோக தகப்பன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அதான் யோவான் 3:16, ஒரே பேரான குமாரன், ஒரே ஒரு குமாரன் தான் அவருக்கு, அவரே நம்மளுக்காக கொடுத்தாராம். எதற்காக? பலியாக, நம்ப வாழ்வதற்காக. இன்றைக்கு அந்த பரலோகத்தின் தகப்பனுடைய அன்பு தான் நம்ம அனைத்து பேரையும் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கு, கூடி வர வைத்திருக்கிறது. ஆமென். அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நான்காவது, கடைசியாக முடிக்கிற முன்பாக, பரலோகத்தின் அன்பு, அதாவது தகப்பனுடைய அன்பு எப்பொழுதுமே நம்மளை கொண்டாடுமா. நீங்க வெற்றி பெற்றீங்களா, நீங்க நல்லது செஞ்சீங்களா, ஓகே, உங்களை கொண்டாடுமா அந்த அன்பு. அப்படித்தானே தகப்பன் கொண்டாடினாரு. மகன் திரும்பி வந்துட்டான், அவருக்கு கோழி வெட்டுங்க, ஆடை வெட்டுங்க, சமைச்சுங்க, எல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்னு தகப்பன் சொன்னாரு. அதே மாதிரிதான் நீங்க மறுபடியும் இந்த தகப்பன் இடத்துல தேடி வருகிறப்ப பரலோகமே கொண்டாடுமா. ஒரு பாவி ரட்சித்து வருகிறப்ப பரலோகம் சந்தோஷப்படுமா. அதுதான் வேதத்துல போட்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பி தேவனிடத்துல திரும்பி வருகிறப்ப பரலோகம் சந்தோஷப்படுமா. இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேணும் பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும், உங்களை கொண்டாட வேண்டும்? நீங்க ஆண்டவர் மத்தியில, அவருடைய அன்பு மத்தியில நீங்க திரும்பி வர வேண்டும். ஆமென். 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 ஓகே. சோ வேதத்துல இந்த தகப்பனை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னும் பல தகப்பன்கள் இருக்கிறாங்க. அதுல 3 தகப்பனை நம்ம பார்க்க போறோம் முடிக்கிற முன்பாக. கண்டிப்பாகவே உங்களுக்கு தெரியும் யாக்கோபு பத்தி. யாக்கோப் தெரியும்ல, யாக்கோப், ஜேக்கப். ஓகே, யாக்கோப் யாரு? அவருக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அவரும் ஒரு அன்பான ஒரு தகப்பன். ஆனாலும் அவருக்கு ஒரு மகன் மேல ரொம்ப அன்பு, ரொம்ப பிரியம். வேதத்துல படிச்சிருக்கீங்க தானே? ஒரு மகன் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப ஃபேவரட். அவருக்காகவே அழகழகான உடையை தைச்சு போடுவாரு. அவருக்காகவே ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட்லாம் அவரு செய்வாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த யோசேப்ப தன்னுடைய அண்ணன்களாம் கொடுத்துருவாங்க, வித்துருவாங்க. அப்ப அப்பாக்கு என்ன என்ன தெரிய வரும்னா, பையன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அப்பா இங்க ஒரு அன்பான ஒரு தகப்பன், ரொம்ப நேசிக்கிற ஒரு தகப்பன் உடைந்து போய் உட்காந்துருப்பாராம். எத்தனை வருடம் ஆச்சுன்னு தெரியாது. ஆனாலும் உடைந்து போய் உட்காந்துருப்பாராம் இந்த தகப்பன், தன்னுடைய மகனை நினைத்து கொண்டு. மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. மத்த மகனுங்க சொல்லுவாங்க, பையனை கொன்னுட்டாங்க அப்படின்ற. அப்ப அந்த வேதனையோட யோசேப்பு இறந்து போயிட்டார் என்று வேதனையோட உட்கார்ந்திருப்பார். ஆனாலும் அந்த தகப்பனுக்கு தன் மகன் மேல உள்ள அந்த அன்பு மறைந்தே போகவில்லையா. எப்பொழுதுமே யோசித்து கொண்டே இருந்தார், நினைத்து கொண்டே இருந்தார், அந்த மகன் என்ன ஆயிட்டாரு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா கடைசியில தேவன் என்ன பண்ணாரு, தன் மகன் முன்னுக்கே நிற்க ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். தெரியும்ல கதை. யோசேப்பு என்ன ஆனாரு, எகிப்து தேசத்துக்கே அவரே ஒரு அதிகாரியா ஆண்டவர் வைத்தார். அநேகர்களுக்கு போஷிக்க வைத்தார், தன் குடும்பத்துக்கும் போஷிக்க வைத்தார். அப்பதான் இந்த தகப்பன் தன் மகனோட இணைந்ததை நம்ம பார்க்க முடியும். தகப்பனுடைய அன்பு மறைந்து போகவே இல்லை, நெவர் ஃபேடட். அதுதான் பரலோகத்தின் தகப்பன். இந்த தகப்பனை நம்ம பார்க்கிறப்ப நம்ம பரலோகத்தின் தகப்பனை நம்ம நினைவு பார்க்கலாம். ஆமென். ஏன்னா அவருடைய இருதயம் தான் இவங்களுக்குள்ளாக காணப்பட்டது. ஆமென். 2வது தகப்பன் நம்ம பார்த்தோம் என்றால் ஜைரஸ். அதாவது வேதத்துல மார்க் புத்தகத்துல 5வது அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா, ஜைரஸ் என்று ஒரு தகப்பன் தன் குழந்தைக்காக, தன் மகளுக்காக அவர் போராடுவார். இவர் யார் என்றால் ஒரு தேவாலயத்துல ஒரு தலைவர், ஒரு அதிகாரியா இருக்கிறார், லீடர். சபைக்கு ஒரு தலைவர், லீடரா இருக்கிறார். அவருடைய மகள் என்ன ஆயிருவாங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிருவாங்க. அப்ப தேவனை நோக்கி வருவாங்க, இயேசுவை நோக்கி வருவாரு. என் மக உடம்பு முடியாம இருக்கிறாங்க, நீங்க ப்ரே பண்ணுங்க, எனக்கு ஜெபிங்க அப்படின்று. அப்ப இவங்க வீட்டுக்கு போற முன்பாக என்ன நடக்கும்னா, மக இறந்து போயிட்டாங்க என்று செய்தி வரும். ஆனாலும் இயேசு என்ன சொல்லுவாரு,
அவங்க இறந்து போல, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி அந்த மகளை தூக்கி எழும்பி செய்வார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு தகப்பன் வந்து எப்படி தன் பிள்ளைகளுக்காக அவர் போராடுகிறார். He fights for his children. அதே போலதான் நம்மளுடைய தகப்பன், பரலோகத்தின் தகப்பன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். எதற்காக யுத்தம் செய்கிறார்? இந்த தீய சக்திகளிலிருந்து, அந்தகார சக்திகளிலிருந்து, பிசாசுடைய கிரிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, நம்மளுக்காக எப்பொழுதும் அவர் யுத்தம் செய்கிறார். ஆமென். இது 2வது தகப்பன். ஆமென். ஒரு 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 தந்தை, அதாவது ஃபாதர்ஹுட், தந்தையின்மையில வந்து ரொம்ப மிக பெரிதானது என்னென்றால் ஜெபம். ஸோ ஜெபிக்கிற ஒரு தகப்பன் நம்மளுக்கு தேவை. நம்ம பரலோக தகப்பன் எப்பொழுதும் நம்மளுக்காக ஜெபிக்கிறவரா இருக்கிறார். அதே போலதான் நம்மளுடைய பூமியின் தகப்பன். இந்த தகப்பனை நம்ம பார்த்தோம், ஜைரஸ் இயேசுவை நோக்கி வராரு, ஜெபிங்க என் மகளுக்காக. அப்ப அவரும் ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பனா தான் இருந்திருப்பாரு. கண்டிப்பாகவே உங்க தகப்பனும் ஜெபிக்கிற தகப்பனா தான் இருந்திருப்பாரு, விசுவாசத்தின் தகப்பனா தான் இருந்திருப்பாரு, அன்பான தகப்பனா இருந்திருப்பாரு. ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம தகப்பனை நம்ம பார்க்கிறப்ப நம்ம இயேசுவை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தகப்பனை, நம்ம பரலோகத்தின் தகப்பனை பார்க்கிறோம். ஏனெனில் எப்படி அவர் இருந்தாரோ அதே போலதான் நம்மளுடைய பூமியின் தகப்பன் காணப்படுகிறார். ஆமென். 3வது தகப்பன், ரொம்ப விசேஷமான தகப்பன் யாரு? நம்முடைய பரலோகத்தின் தகப்பன், காட் த ஃபாதர். ஆமென். அவர் தான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள், பரிபூர்ணமான ஒரு அடையாளம் நம்மளுக்கு. ஏன்னா எப்படி நம்ம அதை சொன்ன யோவான் 3:16, ஒரே பேரான குமாரன் நம்மளுக்காக கொடுத்தார். எந்த தகப்பனாலையும் செய்ய முடியாது, நம்ம வாழ்கிறதுக்காக அவரு செய்தார். அதே போல நம்ம மத்திய 3:17 நம்ம பார்க்கலாம், எப்ப இயேசு ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரை விட்டு எழும்பினாரோ அங்க அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு. என்ன கன்ஃபார்ம் பண்ணார்? உறுதிப்படுத்தினார், இவர் என்னுடைய நேச குமாரன் என்று. யார? இயேசுவை. இவர் என்னுடைய நேச குமாரன், நான் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று பிதா பரலோகத்திலிருந்து அவர் உறுதி கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேணும் நம்முடைய பரலோக தகப்பன் நம்மளை நோக்கி சொல்லணும், இவர் இவள் என்னுடைய நேச குமாரன் குமாரத்தி என்று. ஆமென். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஆமென். ஆமென். புரிந்ததா? புரிஞ்சுதா? நம்முடைய பரலோகத்தின் தகப்பனுடைய இருதயம், அவருடைய அன்பு. ஆமென். அது மாறாதது. அதனால்தான் வேதத்துல சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எப்படி அவர் மாறாதவராய் இருக்கிறாரோ அவருடைய அன்பு நம்ம மேல மாறாததா இருக்கிறது. அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அவருடைய அன்பு ரெக்லெஸ் லவ், குறைவே இல்லை, மாறவே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்கள் மேல அவரு வைத்திருக்கிறார். ஆமென். சோ கடைசியாக நம்ம முடிக்கிற முன்பாக கீபோர்ட், ஓகே, தகப்பனுடைய அன்பை நம்ம வந்து கடைசியாக அந்த ஸ்லைட் பார்த்துருவோமா? தகப்பனுடைய அன்பு ரொம்ப வேலையில பேசப்படாது. பார்த்துருக்கீங்களா? தகப்பன் அன்பை கூட வெளிப்படுத்தவே மாட்டாங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா கோவத்துல வெளிப்படுத்துவாங்க, இல்ல அவங்களுடைய ஏதாவது செய்கிறதுல கூட அதுல கூட தெரியாது. அதனால அநேக வேளையில தகப்பனுடைய அன்பு வெளியே பேசப்படாது. தாயோட அன்பு எஸ், ஓ அன்பானவங்க தாய் இப்படி அரவணைப்பாங்க எல்லாம். ஆனால தகப்பனுடைய அன்பு அநேக வேளையில சொல்லப்படாதது. தகப்பன் எப்பொழுதுமே இருதயத்துல வைத்து கொண்டிருப்பாங்களா அவங்களுடைய அன்பை, காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆண், நான் ஃபர்ம், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு எப்பொழுதுமே காணப்படுவாங்க. ஆனாலும் நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் அவர் என்ன பண்ணாருன்னா நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார்? விசுவாசத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, பலிகள் மூலமாக, sacrifice, வழிநடத்தல் முன்பாக, மன்னிப்பு மூலியமாக, அவருடைய அளவில்லாத நிமிர்ந்தம் இல்லாத அன்பினால அவரு நிரூபித்தார் அவருடைய அன்பை. வேதத்துல நீங்க படிக்கிற இடத்துல எல்லாம் அவருடைய அன்பை நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் அவரோட அன்பு காணப்படுகிறது. அவர் கண்டித்தாலும் அவர் நேசித்தார். அதுதான் வேதத்துல போட்டிருக்கிறது, எந்த மகனை அவர் கண்டிக்கிறாரோ அவரு
நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறனால தான் அவர் கண்டிக்கிறார். உண்மைதானே? உண்மைதானே? சோ உங்க பிள்ளைகளை நீங்க நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கண்டிப்பீங்க. அதே மாதிரிதான் நம்ம பரலோகத்து தகப்பன் நம்மளை நேசிப்பதனால் அவர் கண்டிப்பார். அவர் கரெக்ட் பண்ணுவார், டிசிப்ளின் பண்ணுவார். ஆமென். சோ ஒவ்வொரு தடவையும் இந்த 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 காரியத்துல, இந்த கதையில, இந்த பிரசங்கத்துல நீங்க பாத்தீங்க என்றால், இந்த பூமியில வாழ்கிற தகப்பனை நீங்க பாக்குறப்ப நம்ம பரலோக தகப்பனை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆமென். இன்றைக்கு அந்த பரலோகத்தின் தகப்பனுடைய அன்புக்காக நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? அவர் எப்பொழுதுமே உங்க கூட இருக்கிறார். அவருடைய அன்பு தணிந்து போக கிடையாது. அவருடைய அன்பு மாற கிடையாது. எப்படி அந்த கெட்ட குமாரன் அந்த இளைய குமாரனுக்கு காத்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும், அதே போல உங்களுக்காக எனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை தேடி ஓடுவோமா? ஏன்னா அவர் முதலாவது ஒவ்வொரு நாளும் பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது அவர் முழுமையாய் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது நம்முடைய அடையாளத்தை அவர் மீட்டு கொடுக்கிறவரா இருக்கிறார். நான்காவது அவர் எப்பொழுதுமே நம்மளுக்காக கொண்டாடுகிறவராய், மகிழ்ச்சி அடைகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். இந்த நிலையில நம்ம நிற்கிறோம் இன்றைக்கு.